பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு மன்னாவுக்காக சமூகத்தில் வருகிறோம். இன்றைய இறை வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் வெடியாடி இருக்காடி வேலை ஆசீர்வதியும் இயற்கை கால சில சாதுக்கரட தடையெல்லாம் கிடைத்து ஒவ்வொரு பதிவு என்ற வார்த்தையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுடையது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ரோமர் 10:10 படி, எரேமியா 10:10. கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவர் ஜீவனுள்ள தேவன், கர்த்தரோ மெய்யான தேவன், கர்த்தரும் ஜீவனுள்ளவர். அவரிருந்து புறப்படுகிற வார்த்தையும் ஜீவனுள்ளது, கர்த்தரும் ஜீவனுள்ளவர். அவர் மெய்யான தெய்வம். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ளவர், ஜீவன்களுக்கெல்லாம் ஜீவனை கொடுத்தவர், சகல ஜீவ ராசிகளுக்கும் மனுக்குலத்திற்கும் ஆண்டவர். அவர் மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ளவர். அவருக்குள் வாழ்கிற அத்தனை பேரும் நாம் ஜீவனுள்ளவராக இருக்கிறோம். என்னை கண்டவனுக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறார். வீடு, பொருள், காரு, பணம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. அது ஜீவனை காக்கவும் முடியாது. ஆண்டவரோ அவருடைய வார்த்தையும் தான் ஜீவன் உள்ளது. ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தர் இருப்பாரானால் அவன் ஜீவனுள்ளவன். சிருஷ்டித்த தெய்வம் இருப்பாரானால், அவருடைய வார்த்தை இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கை ஜீவனுள்ளதாக இருக்கும். இந்த செய்தியை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ளவர் என்பதை விளங்கிக் கொள்வோம். அவர் மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ளவர். நமக்குள்ள வாழ்க்கையில், இந்த பூமியில் அவர் சிருஷ்டித்த அவருக்குள், அவருடைய உறவுக்குள் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்க மாத்திரமல்ல, அவங்களுடைய ஒவ்வொரு மனிதனும் ஜீவனுள்ளவர்களாக வாழும்படி நமக்காகவே அவர் மரித்தும் உயிர்த்தும் இன்னைக்கு பிழைத்தும் இருக்கிறார். இந்த செய்தியை பதிவு செய்கிற முன்னாடி தேவனுடைய பிள்ளைகள் 2 காரியம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ளவர். அவரை கண்டவன், அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு. அவருக்குள் வாழ்கிறவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்து இருக்கிறது. இதைத்தான் பவுல் அதை விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். இனி நான் பிழைத்திருப்பது அவரை பற்றி கொண்டிருக்கும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்லன்னு சொன்னவர், இனி நான் அல்ல என்று சொன்ன தேவன் நான் பிழைக்கிறது அவரை பற்றி கொண்ட விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலுவையில் அறையுண்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேங்கிறார். நான் பிழைக்கிறேன் அப்படின்னா அவரை பற்றி விசுவாசத்தில். செய்தி மூலமாய் கர்த்தர் மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ளவர். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருக்குள் வாழ்கிறவர்களுக்கு எப்பொழுதும் ஜீவன் நித்திய ஜீவனாக நிலைத்திருக்கிறது என்பதை கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளுங்க. ஜீவனுள்ள தேவனை நீங்கள் விசுவாசிப்பதினாலே நீங்களும் ஜீவனுள்ளோராக வாழ்ந்து ஜீவனுள்ளோர் தேசத்தில் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.